குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணாச்சல சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 71வது பாடல் உலகுக்கு உபதேசமாக வைத்துள்ளார். இந்த பாடலை உடலை வருத்தி பிராணாயாமம், பிரத்யாகாரம், ஹடயோகம் என்று செய்வார்கள். அதனால் சிவத்தை அடைய முடியாது. முக்தி கைகூட வேண்டுமென்றால் முருகப்பெருமான் உபதேசம் செய்த அந்த பொருளை நினைத்து தியானம் செய்து அதை அதை பற்றி கொண்டு அதை தியானம் செய்து அதிலே எளிதிலே முக்தியை பெற்றுவிடலாம் இங்கே இப்போதே என்று கூறுகின்றார் அருணாச்சல சுவாமிகள். துருத்தி எனும்படும் கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒருக்கில் என்ன சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாறு உடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முக்தி கைகொண்டதே. துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒருக்கில் என்னாம் சிவலோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாறு உடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முக்தி கை கண்டதே. துருத்தி எனும்படி கும்பித்து, துருத்தி என்றால் வாயு அடைத்த ஒரு பை, அதுபோல் இன்று நமது உடம்பு இருக்கின்றது. தோலால் நிரப்பி 7 கால் 2 காலும் எடுத்து 4 சுவர் வைத்து இந்த உடம்பு ஆனது இருக்கின்றது. துருத்தி எனப்படும் தோலால் செய்யப்பட்ட இந்த பையிலே காற்று இருக்கின்றது. கும்பித்து என்றால் கும்பகம் செய்து வாயுவை சுற்றி முறித்து வாயுவை நிறுத்தி பிராணாயாமம் செய்து அதை அடக்கி முறையாக அந்த வாயுவை அடக்கி சுற்றி முறித்து அருத்தி அதை பூரகம், அருத்தி என்றால் உடலுக்கு உணவாக உடல் ஃபுல்லா முழுவதும் வியாபகம் செய்து உடம்பை ஒருக்கில் உடம்பை போட்டு கஷ்டப்படுத்தி வருத்தி ஹடயோகம் என்பார்கள். அப்படி செய்வதால் என்னாம் என்கின்றார் அருணாச்சல சுவாமிகள். என்ன பயன்? உடம்பு அங்கே உறுதியாகும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சிவயோகம் கிட்டுமா, முக்தி கிட்டுமா என்றால் அது இல்லை. உடம்பை பயன்படுத்துவதற்கு தயார்படுத்துவதற்கு ஒரு சிறந்த உபாயம். ஒருக்கில் என்ன, எந்த பயனும் இல்லை. சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து அந்த சிவயோகம் என்று துரித நிலையில் எல்லாம் கடந்த நிலையில் நீயும் நானுமா ஏகபோகமா இருக்கும் அந்த நிலை, அந்த சிவயோகம் என்னும் குருத்தை முளையை அறிந்து முகமாறு உடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும். இப்படி ஹடயோகம் செய்வதால் எந்த விதமான பயனும் இல்லை. முருகப்பெருமான் முகமாறு உடை குருநாதன் சொன்ன கருத்தை, முருகன் அருணகிரி சுவாமிக்கு சும்மா இரு அருணகிரி என்று உபதேசம் செய்தார். யானாகி என்னை விழுங்கி தானாகின்ற தற்பரம் என்று கந்தர் அனுபூதியில் கூறுவார். யான் எனது என்று செருக்கற்று வெறும் தானாகி நின்ற அத்வைத நிலை. சொம்மா இருப்பது, எந்த விதமான ராகதேசம் துவேஷங்களுக்கு இவ்விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் 6 வித காம, கோபம், மோக, மத, மாத்சரியம், குரோதம், லோபம் என்று இந்த 6 விதமான தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி அறவே விட்டு முருகப்பெருமான் பாதாரவிந்தத்தின்
கருத்தை செலுத்தி தியானம் செய்வது அந்த சும்மா இருக்கும் யோகம். உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களையும் தன்னுயிராக பாவித்து எந்தவித பேதமில்லாமல் இறை உணர்வோடு பார்க்கும் இடமெல்லாம் பராபரமே என்ற உணர்வோடு தியானம் செய்வ அந்த நிலை, அங்கே தன் உணர்வு அகன்று விடுகின்றது. சிவமயமாகி விடுகின்றான் அந்த யோகி. அப்படி சொன்ன கருத்தை மனதில் கொள்ள வேண்டும் என்று அருணா சுவாமி வாக்கு. முன்னமே கூறினார், நீலச் சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக் குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே. குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிந்தார், அவர்களே சிவயோகிகளே, அவர்களே சிவயோகம் என்ற அந்த அறிவை பெற்று அறிவிலே ஆனந்தத்தை உணர்ந்து நின்றிருப்பவர்கள், அவர்கள் காலத்தை வென்றிருப்பவர் என்று முன்பே கந்தர் அலங்கார செய்யுள் 26ஆம் பாடலில் குருநாத சுவாமிகள் அதை ஒட்டி இங்கே கூறுகின்றார். மற்றொரு பெரியோர் வாக்கு, காலத்தை காற்றை அடைத்து கடும் துயரம் கண்டீர் கண்டீர், குருநாதன் பேற்றி உரைத்த மொழிப்படி நீர் சும்மா இருக்க சுகமதுதான். அதனால் இந்த உடம்பை வருத்தி யோக பயிற்சியினால் சிவயோகத்தை அடைய முடியாது. வாசி மீது வருவாண்டி ஒரு வாசி நடத்தி தருவாண்டி என்று பெரியோர் வாக்கு. அப்படிப்பட்ட மயில் மீது ஆரோகணம் செய்து முருகப்பெருமான் வருவான், அவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். யான் எனது என்ற அந்த செருக்கருந்து முருகப்பெருமான் உரைத்த அந்த உபதேசம் சும்மா இரு சொம்மா இரு என்று அறுமுகம் உடை குருநாதன் என்று கூறுகின்றார். இங்கே ஒரு சூக்ஷ்மம் வைத்துள்ளார் அருணா சுவாமி. எப்படி இந்த முருகப்பெருமான் அருளை பெறுவது? அவனுடைய நாமத்தை கூறுவது. மந்திர உபதேசம் பெற்றவர்கள் முருகனின் ஷடாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்யலாம். ஆனால் கருணை வள்ளலான அருணா சுவாமிகள் எல்லாரும் மந்திர உபதேசம் பெற்றுவிட முடியாது. ஆதலால் எளியோரும் கடை தேறுவதற்கு ஒரு சிறந்த நாமாவை நமக்கு திருப்பூரில் அருளி உள்ளார்கள். அதுதான் அறுமுகம், ஆறுமுகம் என்ற அந்த நாமா. முகமாறு உடை குருநாதன், ஆறுமுகம் என்று கூறுங்கள் என்று பழனி திருப்புகளில் கூறுகின்றார். சிறந்த திருப்புகள். முருகனை நினைத்து அங்கே துதிக்கும் அடியவர்கள் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று 6 முறை கூறுகின்றார்களாம். அப்படி முருகனை பணியும் அந்த மாதவர்கள், உடம்பெங்கும் நீரு பூசி இருக்கும் தவசிகள், அவர்கள் அப்படிப்பட்ட அடியவர்களின் பாதத்தை சூடுகின்ற அடியவர்கள், அடியார்க்கும் அடியார்கள். அந்த அடியார்க்கும் அடியார்களின் திருவடியே துணை என்று நான் கடைபிடித்து வருகின்றேன். முருகா, தினந்தோறும் மயில் வாகனா குகா சரவணா எனது ஈசனே என்று என்னுடைய பெருமை உன்னுடைய பெருமை என்று கூறி நான் உன்னை போற்றி புகழ்ந்து வருகின்றேன். முருகப்பெருமானே, கடைகோடியில் இருக்கும் பக்தனுக்கும் அருள் புரியும் வள்ளலே, ஏழை அடியார்களின் மனத்துயர் ஏன் எப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்டும் முருகா நீ மனம் இறங்கவில்லை. நீ இப்படி கேளாது இருந்தால் உன்னை யார்தான் புகழ்வார்கள்? புலவர்கள் அறிஞர்கள் புகழ்வார்களா? பக்தர்கள் புகழ்வார்களா? அது மட்டுமா, வேதமும் உன்னை என்ன சொல்லும் முருகா? ஆகவே இந்த ஏழையை காக்க வேண்டும் என்று அருணா சுவாமி அழகான அந்த பழனி திருப்புகளில் முருகனை போற்றி புகழ்வதற்கு அந்த ஆறுமுகம் என்ற நாமாவை வைத்துள்ளார்கள். திருநீறி விளங்கும் பொன் மேனியோடு முருகப்பெருமான், வேலாயத்துடைய அழகிய நீல மயில் மேல் வரும் முருகப்பெருமானே, உமையவள் பெற்ற மைந்தனே, அசுரர்கள் அனைவரோடு என்னுடைய தீவினையும் மடிந்து ஒழிய தனி வேலை விடுக்கின்ற பெருமானே, வடவாக்னி போன்ற உக்கிரமான வேலனே, சுப்பிரமணிய பெருமானே, கோபித்து வரும் கஜமுகாசுரனை
அழித்த விநாயகன் தம்பியே, இப்படி மலை சிகரம் வான் முகட்டை எட்டும் பழனியம்பதியில், அழகு நிறைந்த பழனியம்பதியில் வாழும் பெருமானே, பிரம்மதேவருக்கு வரம் தந்த பெருமானே, முருகனே, தம்பிரானே என்று வேண்டிக் கொள்கின்றார். இந்த பழனி திருப்புழிலே குருத்தை அறிந்து முகம் 6 உடை குருநாதன் என்று அந்த முருகனை எப்படி போற்றி புகழ வேண்டும் என்ற ஒரு சிறந்த மந்திரத்தையும் தமிழ் வேத மந்திரத்தையும் நமக்கு அளித்துள்ளார்கள் அருணாச்சல சுவாமிகள். ஆறுமுகம் அறுமுகம் ஆறுமுகம் 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 என்று பூதி, ஆறுமுகம் 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 என்று பூதி, ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய என்று நாளும், எருமையில் வாகன குகாச்சரவணாயனது ஈசன் என மானம் உனது என்று ஓதும், ஏழைகள் வியாக்குலம் இதேதன வினாவில் உன்னை எவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ, நிருபடு மாழை பொரு மெனியவ வேளாணி நிலமயில் வாக உமை தந்த வேளே, நீசர்கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நிடுதனி வேல் விடும் அடங்கல் வேளா, சிறுவரும் மாறவுண ஆவியுண மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம், சேருமழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே, ஏழைகள் வியாக்குலம் இதேதன வினாவில் உனை எவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ, சேருமழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே என்று ஆறுமுகம் 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 என்று பூதி, ஆகமணி மாதவர்கள் ஆறுமுகம் என்ற அந்த சிறந்த நாமத்தை கூறி முருகனை தியானம் செய்யும் அடியவர்கள், நீரு பூசும் அடியவர்கள் என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள். அந்த மந்திரத்தை நாமும் உரு போட்டு முருகப்பெருமான் சொன்ன தத்துவத்தை அருணா சுவாமிக்கு சொன்ன சும்மா இரு அருணகிரி சும்மா இரு சொல்லற என்று அருணகிரி சொன்ன அருணகிரிக்கு உபதேசம் செய்த அந்த தத்துவத்தை மனதில் நிறுத்தி ஆறுமுகம் என்று முருகனை போற்றி புகழ்ந்து தியானித்து இங்கேயே இப்பொழுதே ஜீவன் முக்தி பெறுவதற்கு முருகப்பெருமான் பாதார விந்தங்களை நாம் ஸ்மரிப்போம். துருத்தி எனும்படும் கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒருக்கில் என்னாம் சிவயோகமெனும் குருத்தை அறிந்து முகமாறு உடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முக்தி கைகொண்டதே, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியறியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.